என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் தோட்டத்தில் இருந்த மொந்த வாழை வந்து அறுவடைக்கு ரெடி ஆயிடுச்சு. வாங்க போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா, கடைக்கு கொண்டு வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் பச்சி போட்டுடலான்னு பார்த்தோம். இந்த 2 வாரத்தில் வந்து இது பழுத்து போயிடும். அதனால் நம்ம இப்போவே பச்சி போட்டுடலாம். 2 வாழைக்காய் பிச்சு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா வாழைக்காயை பிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வாழைக்காய் பச்சி போட்டுடலாமா? பார்த்திங்கன்னா வாழைக்காயை சீவி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா சீவி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா வந்து வாழைக்காயை நல்லா சீவி எடுத்தாச்சு. இந்த மாதிரி நல்லா சீவி எடுத்துக்கலாம். கடலை மாவு சேர்த்திக்கலாம். இப்போ வந்து மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். மாவு சோடா உப்பு சேர்த்திக்கலாம். தேவையான அளவுக்கு பொடி உப்பு சேர்த்திக்கலாம். மாவோடு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் வந்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் தண்ணி சேர்த்திக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நல்லா மாவை கரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப லேசாகவும் இல்லாமல் இந்த மாதிரி பதமாக கரைச்சி எடுத்துக்கணும். கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கணும். வாழைக்காயை வந்து மாவில் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பரட்டி எடுத்துக்கணும். லைட்டாக வந்து தொட்டு எடுத்துக்கலாம். வாழைக்காயில் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து வாழைக்காயை போட்டு எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் வந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா வந்து பச்சி நல்லா வந்துருச்சு. இதை எடுத்துக்கலாம். இப்போ வந்து பச்சி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட வாழைக்காய் பச்சி ரெடி ஆயிடுச்சு. இப்போ சட்னியோடு வந்து சேர்த்து சாப்பிட்டு பார்க்கலாம். சூடாக சூப்பராக இருக்குது. இதையும் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.